இன்ஸ்பயர்ட் பை அப்பா தான். பிகாஸ் வேறு எதுவுமே அப்போ பிளாட்ஃபார்மும் இல்லை எனக்கு, வேறு ஆர்ட் ஃபார்ம் பார்த்து. பட் நான் பிறக்கும் போதே அப்பா தான் எனக்கு வென்ட்ரல் ஆக்விசம்க்கு ஒரு இன்ட்ரடக்ஷனாக இருந்தார். அந்த டைமில் there were a lot of people who got inspired by அப்பா. I was one of them, அப்படி தான் நான் சொல்லுவேன். So yeah, talking about inspiration for this art form was definitely அப்பா தான். என்னை ட்ரெயின் பண்ணது ஃபுல்லாக அம்மா தான். நான் இதை பற்றி நானே பேசிக்கிட்டுமா? நான் இருக்கேன் இல்லைடா, என்னை பற்றி கொஞ்சம் பேசணும். நானே பேசினேன், என்னை வீட்டுக்கு வரேன்றியா? இல்லை நீங்கள் வாங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்க. ஓகே, மந்திரம் சொல்லு. மந்திரமா? ஏதாவது சொல்லு. ஆப்ரகாடாப்ரா, கிளி கிளி கிளி, அதே நிரஞ்சன். அக்காடா, நான் போயிட்டேன். எடிட்டர் ஐயா, காற்று ஏதாவது ஜலகுல கண்ணுங்க. ஸ்கூலில் அட்டெண்டன்ஸ் முக்கியன்ற காரணத்தினால நான் நிறைய வாய்ப்புகளை மிஸ் பண்ணுற மாதிரிலாம் கூட இருந்திருக்கு. ஸோ இதுக்கு நான் லீவ் போட்டேன்னா நம்ம ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க? கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ் ரூம், ஸ்டாண்ட் அவுட் சைடு அப்படின்வாங்க. இல்லை பிரின்சிபல் ரூமுக்கு கூப்பிட்டு போய் நிற்க வைப்பாங்க. இல்லை இதெல்லாம் நீ நல்லா பண்ணுறியே, அதே மாதிரி இந்த மார்க் எடுத்தால் உனக்கு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஒரு விஷயத்தை பர்சியூவ் பண்ணோன்னா எஜுகேஷனையும் பேலன்ஸ் பண்ணி கஷ்டப்பட்டு தான் கொண்டு வர வேண்டியதாக இருந்துச்சு.